கூல் சுரேஷ் பெரிய நடிகரும் இல்லை, பெரிய பணக்காரனும் இல்லை. ஆனால் கூல் சுரேஷ் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் சேருது, ரசிகர்கள் சேர்றாங்க. ஒருவேளை இதே வந்து இவரே வந்து செட் பண்ணி வச்சிடறாரா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கிறாங்க. இது கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான். நான் எவ்வளோ படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன். அப்போ தேட்டருக்கு போகும்போது ஹீரோ வரும்போது அவங்களே ஒரு மேலதாளம் செட் பண்ணி மாலை போட்டு ஒரு பட்டாசு வெடித்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதே இல்லை இந்த கூல் சுரேஷ். இது நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. இன்னமும் சொல்கிறேன், அது எப்படி பெரிய நடிகர்களுக்கு கைத்தட்டல்கள் வந்தால் அவங்க வந்து ரசிகர்கள், கூல் சுரேஷுக்கு தட்டினா அது நான் செட் பண்ணதா? நீங்களே சொல்லுங்கள் சார். கல்யாண சுந்தரம் சார், சொல்லுங்கள். அதாவது பெரிய நடிகர்கள், ஏன் நான் சவாலே விடுறேன்னே, ஒரு 5 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோவை ரோட்டில் நடந்து வர சொல்லுங்கள், நானும் நடந்து வரேன். யாருக்கு ரசிகர்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கை தட்டுறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். சமீபத்தில் கூட ஒரு நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ, மகளுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ, யார் யார் பெரிய நடிகர்கள்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் பவுன்சர் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இப்படி போகிறதும் அப்படி போகிறதும் வலிவிடு அப்படி இப்படின்னாங்க. நான் போனேன், கெத்தா போனேன், தில்லா போனேன். எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு? என் ரசிகர்கள், என் தொண்டர்கள். புரியுதுங்களா? ரசிகர்கள், அதாவது அந்த பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, ரசிகர்கள் நம்மளை பாதுகாக்கிறதே அந்த ரசிகர்கள் தான். நமக்கு இன்றைக்கி காரு பங்களா வசதியாக இருக்கணும்னா அதுக்கு காரணம் ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்களை கிட்ட வர விடாமல் பவுன்சரை வச்சு தள்ளுறது, குத்துறது, அடிக்கிறது, அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க. என்னை பார்க்குறதுக்காக ரசிகர்கள் அவங்க வீட்டிலேருந்து வராங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வராங்க. அந்த ரசிகர்களுக்காக வாழ்கிறவன் தான் இந்த கூல் சுரேஷ். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான். புரியுதுங்களா? அதனால் என்னுடைய ரசிகர்களை வந்து அவ்வளவு ஒரு இலக்காரமாக பேசாதீங்க. இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இதை நீங்கள் தலைப்பு செய்தியாக கூட போடுவீங்களா என்னன்றது தெரியல. இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், என்னுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அண்ணா அந்த இடத்துல ஒரு பர்ஸ் ஒன்று கிடந்துச்சுன்னா அது யாரோட பர்ஸுன்னு தெரிலண்ணா, நீங்களே சொல்லி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு. இது தாங்க என்னோட ரசிகர்னு சொல்கிறது, இதுதான் என்னுடைய தொண்டர்னு சொல்கிறது. உள்ளுக்குள்ளே பணமெல்லாம் கூட இருக்குது. புரியுதுங்களா அம்மா? இது யாருன்னு கேட்டு நீங்களே கொடுத்துருங்கம்மா. இதுதாம்மா என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நம்ம அனல் மலை அந்த படத்தோட இயக்குனர் சார், உண்மையிலே சொல்கிறேன் சார், உங்களை பற்றி சொல்கிறேன், நீங்கள் அவர் கூட பேசியிருக்கீங்களா? இவரை வந்து நான் பார்க்குறது ஒரு டி ராஜேந்தர் சார் மாதிரி உங்களை பார்க்குறேன், தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? துணிஞ்சு 5-6 பாட்டு வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் சார் நீங்கள் டிஆர் சார் மாதிரி நிற்கிறீங்க. டிஆர் சார் படத்தில் என்ன சார் கரெக்டாக இல்லையா? என் தலைவன் இருக்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. பாட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. 6 பாட்டையும் போட்டு காட்டு சும்மா அசர வச்சிங்க பார்த்தீங்களா, அதுதான் என் தலைவன் டிஆருக்கு அப்புறம் நீங்கள் தான். அதுலேயும் அசர வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேரையும் ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்க விட்டீங்க பார்த்தீங்களா, அதையும் டிஆர் சாரை விட நீங்கள் தான் சூப்பராக பண்ணீங்க. இதே டிஆர் சாராக இருந்தாக்கா பால் அந்த குளத்தில் ஃபுல்லாக பாலை ஊற்றி ஸ்விம்மிங் அடிக்க விட்டுருப்பாரு. நீங்கள் பட்ஜெட்டு கருதி அந்த தண்ணியில் பாண்டிச்சேரிக்கார் வேறு, நீங்கள் பாண்டிச்சேரிக்காரா, இப்போ பிளைன் வாட்டர் அதில் ஊற்றி ஹீரோவும் ஹீரோயினையும் நீச்சல் அடிக்க விட்டுருக்காரு. சூப்பர் சார், சூப்பர். அதே மாதிரி ஷெரீஃப் அவர்கள், நான் கூட இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஷெரீஃப் அவர்கள் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்திருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன். வாழ்ந்துருக்கிறாரு. சூப்பருங்க. உங்களுக்காகவே இந்த மேடு பள்ளம் மலை பிரதேசம் இருட்டான காடு அந்த மாதிரிலாம் லொக்கேஷன் பார்த்து சூப்பர் வாழ்ந்துருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி தாங்க இருக்கணும். ஏதோ ஒன்று நம்ம வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அது இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வந்து அர்ப்பணிப்பாக கொடுத்துடணும். என்ன சார் கரெக்டாக இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க, உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது காதல் சுகுமார் அவர்கள்கிட்ட சொன்னேன், இந்த படம் பார்க்குறதுக்கு 2 இதயம் வேணும் அப்படின்னு. ஏன்னா 2 இதயம் இருந்தால் தான் 2 ஹீரோயினையும் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு இதயத்தை அந்த ஹீரோயின் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, இன்னொரு இதயம் இருந்துச்சாங்க இவங்களும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் 2 இதயத்தோடு இந்த படத்தை வந்து பாருங்கள். அந்த ஹீரோயின் ஆடும்போது கூட ரொம்ப நளினமாக, நீங்கள் டான்ஸ் மாஸ்டரா டான்ஸரா அப்படி தான் இருக்கீங்களா? கரெக்டாக சொன்னல கால்சுகுமார்,
கரெக்டாக சொன்னல. ஏன்னா அவங்களோட சார் கொஞ்சம் வாங்க சார். அம்மா நீங்கள் தள்ளி நிலுங்கம்மா, பிரச்சனையாரு. இப்படிலாம் வந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பர். இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, அதுதான் இப்போ படம் பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் ரசிக்க வச்சிங்கல்ல, அது அதே மாதிரி இவர் இந்த வயசில் இவ்வளோ ஆடி இருக்கீங்கனாக்கா, அப்போ நீங்கள் அந்த வயசில் எவ்வளோ ஆடி இருப்பீங்க சார். நான் டான்ஸை சொன்னேன் சார், ஹீரோயின் ஆடி இருந்தாங்க பார்த்தீங்களா, வசந்தம் வந்தது யாரதை தந்து அந்த பாட்டு தானம்மா, அதான் அந்த அந்த ஹீரோயின். அவங்களும் நல்லா பரதநாட்டியம்லாம் நல்லா ஆடி இருந்தீங்க, சூப்பர். நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸராம்மா? நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸராக இருந்தால் நானும் உங்கள்கிட்ட வந்து கிளாஸுக்கு எடுக்கலான்னு, ஐ மீன் கிளாஸ் கற்றுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் தான் மாஸ்டருங்களா? சூப்பர் சூப்பர் மாஸ்டர், சூப்பர். உங்கள் பேர்? எல்லா சாங்கும் நீங்கள் தான் மாஸ்டருங்களா? சூப்பர். இந்த சாங்கை வந்து அற்புதமாக நம்மக்கிட்ட பர்ஃபார்மன்ஸில் காட்டிய மாரி மாஸ்டர் அவர்களுக்கு, அதுவும் இல்லாமல் அந்த 6 பாட்டையும் மாறி மாறி காட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் சூப்பர் சூப்பர் மாஸ்டர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.